மீரா காதல் அவங்க சூஸ் பண்ணுற சப்ஜெக்டை வச்சு நம்ம சொல்லலாம். அது அவங்களுடைய படங்கள் ஒவ்வொன்றையும் வச்சு நம்ம கெஸ் பண்ணி சொல்லிடலாம். இவங்க சூஸ் பண்ண படங்களோட லிஸ்ட்டு சொல்கிறேன். கர்ணன், ஜெய் பீம், பைசன். இதற்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ரியல் லைஃப்பில் நமக்கு எல்லாருமே எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை எந்த சூழலையும் விட்டு கொடுக்காத சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக நிற்கக்கூடிய இப்படி ஒரு அக்கா. ஸோ ரஜிஷா விஜயன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்துச்சு. அவருக்கு எல்லாருக்கிட்டுமே அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் நான் சொன்னேன். எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குது, அவருக்கும் ஏன் உள்ளே எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும். ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கிட்டும், ஒரு மீடியாஸ்கிட்டும். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்னால் நல்ல ஒரு படம் பண்ணுறது. ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட், நீங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்கிட்ட. ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே 1 ஆஃப் த ரிலீஸில் இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி தான் போயிட்டே இருக்குது. அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத், எல்லோரும் நல்ல படம்னு சொல்லி நிஜமாகவே சொல்லி மற்ற வேறு எல்லோரும் வந்து பார்த்து இன்றைக்கி நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும். ஒரு படத்தோட ஷூட்டிங் போகும்போது, ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது எல்லாமே எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும் அதோட சக்ஸஸை பற்றி. அந்த சக்ஸஸ் இன்றைக்கி ஒரு ரியாலிட்டியாகி மாறிடுச்சு இல்லை. இன்றைக்கி இந்த ட்ரீம், இதுதான் நான் கனவு, இது என்னோடய கனவு இருந்துச்சு. இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியாகி மாறிடுச்சு. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம். ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம். நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை, இதோட க்ரூ, இதோட ப்ரொடக்ஷன், எவ்ரிபடி அவ்வளோ நாள், அவ்வளோ டைம், அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி ஷுவர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் டைம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ டு மை டியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார். என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோடய 4வது தமிழ் படம். ஒரு ஆர்டிஸ்ட்டை நினைக்கிற ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. டு பாரஞ்சி சார், அதித்தி அண்ட் அப்ளாஸ், நீங்கள் இல்லைன்னா இந்த விஷன், இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சிறுமையாக மாறவே மாட்டான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் இட் ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ க்ரியேட்டிவ்லி. டு மை டியரஸ்ட் த்ருவ், நான் அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் சொன்னேன், ஸ்டார் இஸ் பார்ன் ட்ரூலி ஆயிடுச்சுல. வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், நான் ஒருத்தர் பேர் எடுத்து சொல்லலை பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே த டைம். பட் தேங்க்யூ ஸோ மச். என் இதயத்துலேருந்து சொல்கிறேன், இங்கே எல்லோரும் இங்கே தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு த மீடியா. இந்த சப்போர்ட் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.